ஜோதிடத்தை பேசுகிறதுக்கு 1008 பேர் இருக்கிறாங்க, வாஸ்தை பற்றி பேசுகிறதுக்கு அதிக ஆளே இல்லைங்க. நானும் ஜோதிடம் பேசலான்னு தான் நிறைய விஷயத்தில் நினைப்பேன். ஆனால் இந்த இடத்த வாஸ்தை பற்றி இன்னும் சரியான புரிதல்களோடு பேசுகிறதுக்கு இன்னும் என்னை பொறுத்தளவுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லைங்கிறத விட எல்லாத்துக்கும் விஷயம் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாஸ்துவில் எல்லா மேட்டரும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்? நாளைக்கோ நாளானிக்கோ இல்லை அடுத்த நாளோ சாகத்தான் போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா பெரிய ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு இருக்கிறவங்க உங்களோட கலை இத்தோடு அழிஞ்சு போகக்கூடாது. யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லிட்டு போனால் பயன்படுமில்ல, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தங்கப்பாண்டியனையா நான் ஏன் அவரை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயாச்சும் ஒருத்தர் வந்தால் அவங்கள கூட இருக்கிறவங்கள ஒரு 5-6 பேர்த்த கூப்பிட்டு அரவணைச்சி வச்சு, அண்ணாச்சி இந்த கிரகம் இங்கே இருக்குது, இதனால தான் இது நடக்குது, இதனால தான் இது இருக்குது, இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தா அந்த ஆள் பொழைச்சிக்க மாட்டானா? அப்போ அது ஏன் சொல்லித்தர்றாரு அவர்? என்ன தான் சொல்லியே கொடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு என்ன மண்டையில் இருக்குதோ அதுதான் நடக்கும். அதுதான் விஷயமே. இதில் நம்ம போட்டு நீங்கள் அப்படியே அவருக்கு மண்டையில் இருக்கிறது பூரா என் மண்டையில் துணிச்சாலும் என் மண்டையில் என்ன ஏறுமோ அதுதான் ஏறுமே தவிர வேறு ஏறாது. அப்போ எல்லாருமே ஜோதிடருங்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒத்துமையாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை தயவு செய்து சொல்லுங்கள். உங்களோடைய வச்சுக்கிட்டு இருந்து ஒரு 10 பைசா புரோஜனத்துக்கு இல்லை, அது செல்லா காசு தான். ஒரு கலையை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்காதவன்னு என்னை பொறுத்தளவுக்கு அவன் முட்டாள்னு சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய ஜோதிடர் ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் தயவுசெய்து. யாருக்கோ ஒருத்தருக்குனாச்சும் பயன்படுத்தி போகட்டும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். இதுதான் தொழில் விஷயத்திலேயே. இப்போ நான் இந்த விஷயத்தை சொன்னேன்னா நான் பாடம் நடத்துறதில் எனக்கு நிறைய அடிபடலாம். வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சர்க்கிள் வரலாம். இது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு எப்படி ஒரு விதத்தில் வந்துடும். இப்போ ஒரு வாஸ்து நம்ம பார்க்குறோம்னா ஒரு இடத்துக்கு போகிறப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க நீங்கன்னா, இடத்த பார்த்து வீட்டை கட்டணும் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறீங்க. இப்போ ரோடு இருக்குதுன்னா ரோட்டை பார்த்து வீடு கட்டுங்க, இது அப்படிங்கிறது தான் உங்களுடைய எல்லாத்தோட எண்ணம். இதுக்கு நான் அப்படியே கொஞ்சம் முரண்பாடு படுவேன். நீங்கள் ரோட்டையும் பார்க்காதீங்க, ஒன்றையும் பார்க்காதீங்க. முதல்ல திசையை பாருங்கள். ஜோதிடத்தில் தசையை பாருங்கள், வாஸ்துவில் திசையை பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஜோதிடத்தில் உனக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் அவன் நடந்துக்குவான். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அங்கே போனோம்னா ரோட்டை பார்க்கக்கூடாது, அந்த இடத்தோடைய திசை காட்டும் கருவி வச்சு தான் பார்க்கணும். திசை காட்டி கருவி என்பது தான் ஒரு மூலதனமே. ஒரு வாஸ்து பார்க்குறவங்களுக்கு திசை காட்டும் கருவி தான் ஒரு கண், ஒரு மூலதனம். அது இல்லைன்னா ஒன்றும் வேஸ்ட்டு, குருட நாட்ட கணக்கு. அப்போ ஒரு இடத்த போய் நீங்கள் திசை காட்டும் கருவி வச்சு பார்த்து அந்த திசை கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டா அல்லது மேற்கு பார்த்த ஃப்ளாட்டா அல்லது தெற்கு பார்த்த ஃப்ளாட்டா அல்லது வடக்கு பார்த்து தான் ஃப்ளாட்டா, இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு இடத்த போய் பார்ப்பீங்க, நீங்கள் கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த டைரக்ஷன் கருவி வச்சு பார்க்குறப்ப கிழக்க பார்க்காம அந்த பார்வை அக்னி மூலை பார்க்கும். அப்போ அந்த அக்னி மூலை பார்க்குதுன்னா அந்த இடத்த வீடு கட்டக்கூடிய ரகசியம் என்ன, இது தெரியணும். இது தெரியாமல் வீடு கட்டவே கூடாது. இப்போ ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடுன்னு ஒரு இடத்த நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு திசை காட்டும் கருவி போய் வச்சு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையை அந்த திசை பார்க்கும், அந்த திசை காட்டும் கருவி. அப்போ அந்த இடத்துல வடக்கு பார்த்து நம்ம கட்டுறதுக்கு இந்த இடம் தகுதியா, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ மேற்கு பார்த்து ஒரு திசையை ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த மேற்கு திசையில் போய் அந்த திசை காட்டும் கருவி வச்சிங்கன்னா அது மேற்கு பார்க்காம ஒன்று வாயு மூலை பார்க்கும், இல்லைன்னா நிறுதி மூலை பார்க்கும். அப்போ அந்த திசையில் எப்படி வீடு கட்டணும். இப்போ தெற்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குது, அந்த இடத்துல திசையை காட்டினீங்கன்னா அது தெற்கையும் காட்டலாம், இல்லைன்னா தென்கிழக்கையும் காட்டலாம், இல்லை தென்மேற்கு மூலையும் காட்டலாம். இது கண்ணால் பார்க்கவே முடியாது, திசை காட்டும் கருவி வச்சு தான் பார்க்க முடியும். அப்போ இது தெரியாமல் போனோன்னா ரோட்டை பார்த்து வீட்டை கட்டிக்கினி எக்கோட போ என்னமோ போ அப்படின்னு போகல கூடவே கூடாது. அப்போ இது யார் கையில் இருக்குது? ஜோதிடம் தெரிந்தவர்கள் கையில் இருக்குது, வாஸ்து நிபுணர்கள் கையில் இருக்குது. உங்களை தான் அவன் கடவுளாக நினச்சி உங்கள்கிட்ட கேட்குறான். யுவராஜ் ஒரு விஷயத்தை சொன்னாப்புல, முதல்ல அடிப்படை ஒரே ஆள் எல்லாம் பார்க்கணும். டி ராஜேந்தர் மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, தயாரிப்பாளர் முதற்கொண்டு வீட்டை பொறுத்தளவு ஒரே ஆள் பார்த்தா தான் அது விளங்கு. இடத்த ஒருத்தன் பார்க்குறது, ஜாதகத்தை ஒருத்தர் பார்க்குறது, பிரசன்னத்தை ஒருத்தர் பார்க்கப்படுறது, மேப்பு போடுறது ஒருத்தர், டைரக்ஷன் பண்ணுறது ஒருத்தர். இப்படி இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பு நடந்தால் பழி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா, ஒரு இடம் கிழக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ரோடு கொண்டு போகுது, அது கிழக்கு பார்த்து தான் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப
அந்த இடம் தென்கிழக்கு மூலையை பார்த்தால் 11 டிகிரிக்கு மேல் தென்கிழக்கு திசையை பார்த்தால் அந்த இடத்தில் 100% வீடு வடக்கு பார்த்து தான் கட்டணும். இதுதான் லாஜிக்கே. தென்கிழக்கு திசையை பார்த்தா வீடு நேராக கிழக்கு பார்த்து கட்டினாங்கன்னா அக்னி மூலை பார்க்கும். அப்படி பார்த்தா என்னாகும்? அக்னி மூலை என்பது பொதுவாக யாருடைய மூலை? அக்னி அப்படிங்கிறது பொதுவாக சந்திரனோட மூலை, தென்கிழக்குங்கிறது சந்திரன். இதில் இந்த இடத்த இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன். நான் சொன்ன ஒரு கருத்துக்களை அதே மாதிரி பேசின ஒரு ஜோதிட ஜாம்பான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பேசினார். அதுதான் அஸ்ட்ரோ பாலா வேலூர் ஐயா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் நான் சொல்லணும், நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, சூரியன் பிரம்மஸ்தானம், கிழக்கில் சுக்கிரன், அதே மாதிரி மேற்கில் சனி, தெற்கில் செவ்வாய், வடக்கில் குரு, தென்கிழக்கில் சந்திரன், வடமேற்கில் கேது, தென்மேற்கில் ராகு, வடகிழக்கில் புதன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு சேனலில், ஒரு யூடியூப் சேனலில் இந்த விஷயத்தை சொன்னது அஸ்ட்ரோ பாலா ஐயா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இல்லைங்க ஐயா? சொல்லியிருக்கிறீங்க. பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் உண்மை. அது எப்படி வாஸ்துக்கு நான் மட்டும் நவகிரகங்கள் மாறி போயிருமா? எந்த ஊரில் மாறு? நான் தெரியாமல் கேட்குறேன். நிறைய பேர் வாஸ்துக்குன்னு சொல்ல வர்றப்ப இந்த தென்கிழக்கில் சந்திரனுக்கு பதில் வடகிழக்கில் புதனும்பாங்க, மாற்றி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி வாஸ்துனா கிரகங்கள் அப்படி இப்படி மாறிக்குமா? அப்படியெல்லாம் மாறவே மாறாது. அப்போ பஞ்சபூதங்கள், அதாவது நவகிரகங்கள் பெரிய பெரிய கோயிலில் எந்த மூலையில் இருக்குதோ அதுதான் அதனோட இருப்பிடமே தவிர வாஸ்துக்காகவெல்லாம் மாறவே மாறாது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதுக்கு பேர் வாஸ்தே கிடையாது. ஒரு லாஜிக்கோடு பேசணும். தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னார் ஒரு விஷயம், அப்படியே மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது. கிளாஸுக்குள்ளே உள்ளே போயிருந்தேன். என்ன சொன்னார் தெரியுங்களா? 5ஆம் பாவத்தை பற்றி நடத்திக்கிட்டு இருந்தார். 5ஆம் பாவத்தில் குரு இருந்தால் அப்படின்னாரு. அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க, ஐயா எனக்கு 5ஆம் பாவத்தில் தான் குரு இருக்குது, எனக்கு எப்போ பாக்கியம் கிடைக்கினாரு. இதெல்லாம் சாதாரணமாக சொல்லவே முடியாது. அவரை புகழ்ந்து பேசுகிறதுக்காக பேசல, அவரை ஓரமாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பாக்கியங்கிறது எத்தனாம் இடம்? காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம். குரு எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. 95 45, அதாயா உனக்கு பாக்கியம். 45 வயசுக்கு மேலே உனக்கு பாக்கியம் வந்துச்சு போனார். எவ்வளோ பெரிய மேட்ரு! அப்படியே மண்டையில் கிச்சன் நிற்கணும். பேசுனா அப்படி கிச்சன் நிற்கணும். ஒரு விஷயத்தை பேசுனா அட்டகாசமாக இருந்தது எனக்கு. அந்த உண்மையாலுமே எனக்கு குரு புத்தி அந்த 45க்கு மேலே தான் வருது. தசைக்கே வரல. நான் 45க்கு மேலே தான் அந்த குரு புத்தியே வருது. குரு புத்தியிலிருந்து எனக்கு மிகப்பெரிய யோகம். அடித்தா ஜாக்பாட்டு தான். சொன்னால் நம்ப மாட்டேங்க. நான் உண்மையாலுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஏன்னா மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். வெளிப்படையாக பேசிடுவேன். சந்தோஷமாக இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன், சந்தோஷமாகவும் இருக்கிறேன். நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், ஜாலியாக தான் இருக்கிறேன்னு சொன்னே தவிர பெரிய பணமூட்டையோடு இருக்கிறேன்னு நான் சொல்லலை. சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷம் தாங்க மிகப்பெரிய சொத்து. ஜாலியாக இருக்கிறது தாங்க மிகப்பெரிய சொத்து. அப்போ நீங்கள் இனிமேல் ஜோதிடம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வாஸ்து பார்க்குறவங்களாலும் சரி, உங்களை விட நான் வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் சரி, இல்லை அனுபவத்தில் சிறியவனாக இருந்தாலும் சரி, நான் எடுத்த உடனே வாஸ்து பார்க்க வரல. ஆல்ரெடி நான் ஒரு சித்தாள்னா யார்? கொத்தனார் வேலைக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாள். ஒரு சித்தாளாக இருந்து மண்ணல் நாள். அதுக்கப்புறம் மேஸ்திரி கட்டட வேலை, கொத்தனார் வேலை பழகினவன். அதுக்கப்புறம் மேஸ்திரி வேலை, நிறைய கட்டடத்தை கான்ட்ராக்ட் பிடிச்சி வேலை செய்கிறது. மேஸ்திரி வேலை செய்கிறப்பே நான் படித்தது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் வேலையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வாஸ்து சம்மந்தப்பட்ட இதுலேயும் இது பாரம்பரியமாக எங்களோட இது வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே கோயில் சிற்ப வேலைகளில் எங்கள் தாத்தாவெல்லாம் மண்ணில் சிலை செய்கிறவங்க. குதிரை சிலை, மண் சிலை, சட்டி செஞ்சு இது மாதிரி அதை அப்படியே டெவலப் பண்ணி எங்கள் ஜெனரேஷனில் அப்புறம் கோயில் வேலைக்கு வந்தவங்க. அப்படியே வந்தது தான் நம்ம இந்த அடிப்படையிலிருந்து வந்துட்டோம். அப்போ இந்த வாஸ்துவோட நுணுக்கம் எல்லாமே எப்படி தெரியுது அப்படின்னா, படித்து இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாத்தியார்கிட்ட போய் படிச்சுவிட்டு சொல்கிறதுக்கு பேர் எல்லாம் வாஸ்து இல்லை. 30 வருஷமாக ஒரு வீட்டை பார்த்து அனுபவத்தோடு கட்டி பார்த்து அதில் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஜெயிச்சிருக்கணும்னு ஒரு நம்மளும் தோற்றுருக்கணும்ல. நிறைய இடத்துல நானே தோற்றுருக்கிறேன். ஆனால் நிறைய இடத்துல ஏன் தோற்றேன் அப்படிங்கிறத பார்த்தா இந்த தவறான விஷயங்கள் தான். இப்போ இந்த லாஜிக் நான் பேசுகிறதே அதுதான் பேச போகிறேன். பார்ட்டி சொல்லிட்டாங்கன்ட்டு வீடு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வீடு கிழக்கு பார்த்து கட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? பொதுவாக அக்னினாவே கடனை தான் உண்டு பண்ணும் முதல்ல. அதே மாதிரி
அக்னின்னு என்ன? காலச்சக்கரத்தில் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் யாருக்கு ஏற்படும்? சந்திரனுக்கு ஏற்படும். குடும்ப தலைவிக்கு அல்லது வீட்டில் வரக்கூடிய மூத்த மருமகளுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை, வயிறு சம்மந்தப்பட்ட உடல் பாவதைகள் 100% வந்தே தீரும். இது மாறவே மாறாது. இதுதான் லாஜிக். அவர் ஐயா பாணியில் சொல்ல போனால் இதுதான் லாஜிக். அவர் பாடம் நடத்தப்போ சில பேர் ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னால், ஐயா இதுக்கு என்ன லாஜிக் அப்படிம்பாங்க. ஒருத்தர் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் அவர் வகுப்பில் இதுக்கு என்ன லாஜிக்னு. அந்த லாஜிக் எப்படி தான் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ புரிய மாட்டேங்குது. என்னமோ அவர் தான் சொல்கிறாரு லாஜிக் என்னன்னு. அது மாதிரி அக்னி மூலை பார்த்தா கடன் ஏற்படும். அப்போ என்னென்னா, நீங்கள் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலுமே அந்த ரோடு பார்க்குற மாதிரி இருந்தாலும் அக்னி மூலையை பார்த்தா அது 11 டிகிரிக்கு மேல் பார்த்தால் வீடு வடக்கு பார்த்து தான் கட்டி ஆகணும். வேறு திசையை பார்த்து நீ கட்டினா கண்டிப்பாக கடங்காரம் நான் எழுதி வச்சுக்க, நான் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அது எப்போ நடக்கும்? சந்திர திசையோ சந்திர புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்களில் தான் நடக்குமே தவிர மற்ற காலகட்டத்தில் நடக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த வீடு வாஸ்துப்படி ரொம்ப மோசமாக இருந்ததுங்க ஐயா, ஆனால் அவன் வீடு 2 பங்களா வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், நல்லா தான் இருக்கிறான், நீ தான் நம்ம வாஸ்து கோளாறுங்கிறே அப்படிம்பாங்க. வாஸ்துவும் வச்சு தான் செய்யும். எப்போ வச்சு செய்யும்? ஜோதிடத்தின் ரீதியாக தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வச்சு செய்யும். அப்போ சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சி நல்லவனாகவே இருந்தாலுமே அந்த தசை அவன் செய்யலினால என்னால் செய்ய முடியாது. ஜானகிராமன் ஐயா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டாள், நீ அப்படியே நான் கையை மட்டும் காட்டிடுறேன், அவர் வர்றப்ப தூக்கி போட்டு என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்னு சைடில் ஒரு கோத்து விட்டு போயிடுவாப்புல ஒரு ஆள்கிட்ட. அது மாதிரி வச்சு செய்யும். இதே ஒரு வடக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட்டு. அப்போ வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னா என்னென்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு முன்னாடி வடக்கு பக்கம் ரோடு இருந்தால் அது வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுங்க. அப்போ அந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட்டில் திசை காட்டும் கருவி வச்சு பாருங்கள். சரியாக வடக்கு பார்த்து இருந்ததுன்னா வடக்கு பார்த்து வீடு கட்டுங்க. ஒருவேளை வடக்கு பார்த்து இல்லாமல் வாயு மூலையை பார்க்குது அந்த இடம், 11 டிகிரிக்கு மேலே பார்க்குது. அப்போ 11 டிகிரிக்கு மேலே நீங்கள் பார்த்ததுன்னா அந்த வீடு எங்கே பார்க்கும்? வாயு மூலையை பார்க்கும். வாயு மூலையுடைய காரகத்தின் தன்மையாக அதிகமாக பிரச்சனை கொடுக்கும். என்ன பிரச்சனை கொடுக்கும்? வாயு மூலையில் உட்காந்துருக்கிற மகான் யார்? கேது பகவான். அப்போ கேதுனா யார்? கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, அடிதடி, பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கட்ட பஞ்சாயத்து, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அத்தனையுமே அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவுட் ஆகி போயிருங்க. இதுதான் அதனோட லாஜிக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்த என்ன பண்ணணும்? வடமேற்கு மூலையை பார்த்து வீடு கட்டக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு கிழக்கு பார்த்து தான் தலைவாசல் வச்சு வீடு கட்டணும். இப்படித்தான் கட்டி அவங்கள ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர நீங்கள் ரோட்டை அனுசரித்து வீடு கட்டாதீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதுங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். கேட்பாங்க ஐயா, கேட்குற விதத்தில் சொன்னால் எல்லாமே கேட்பாங்க. சும்மா நம்ம பாட்டுக்கு வாயில் வந்து பாட்டுக்கு உளர்னா கேட்க மாட்டாங்க. சொன்னால் அப்படியே அடித்தா மூலையில் சுற்றி வச்சாப்புல அடித்து பேசணும், கேட்பாங்க. இப்போ அதே இப்போ தெற்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குது, தெற்கு ரோடு இருக்குது. அப்போ அவங்க தெற்கு பார்த்து வீடு கட்டலாமான்னா அந்த இடம் ஒருவேளை அக்னி மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குது 11 டிகிரிக்கு மேலே. அப்போ அக்னி மூலையை பார்க்கக்கூடாது தெற்கு பார்த்ததுக்கு. அந்த இடத்துல அவங்க கிழக்கு பார்த்து தான் வீடு கட்டணும். கிழக்கு பார்த்து வீடு கட்டுனா அது ஈசானிய மூலையை பார்க்கும். இப்போ ஏன் நம்ம கிழக்கு பார்த்து மாற்றி சொல்கிறோம்னா, கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலை பார்த்து வடக்கு பார்த்து வீடு கட்டினா அந்த வீடு ஈசானிய மூலை பார்க்கும். வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை பார்த்து வீடு கட்டுனா அந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டுறப்ப ஈசானிய மூலை பார்க்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ இதே மாதிரி மேற்கு பார்த்து ஒரு வீடு இருக்குது. அப்போ மேற்கு பார்த்து ஒரு இடம் இருக்குது, அதில் வீடு கட்டலாம் ஆசைப்பட்றாங்க. உங்கள்கிட்ட வர்ற வாடிக்கையாளர் எனக்கு மேற்கு பார்த்து வீடு வேணுங்கிறாங்க. அப்போ அந்த வீடு மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையை ஒரு 11 டிகிரி பார்க்குது. அந்த இடத்த மேற்கு பார்த்து நீங்கள் கட்டவே கூடாது. வடக்கு பார்த்து தான் வீட்டை கட்டி கொடுக்கணும். ஏன்னா அது ஈசானிய மூலை பார்க்கும். இப்படி நீங்கள் அந்த திசைகளுடைய தன்மையை தெரியணும். எந்த இடத்துல எப்படி வீடு கட்டணும். இங்கே ஜாதகம் வலிமையா வாஸ்து வலிமையானா, ஜாதகம் என்பது நவகிரகங்களுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது. வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடைய அமைப்பில் வரப்போகுது. இதில் இங்கே நவகிரகங்கள் பெருசா பஞ்சபூதங்கள் பெருசா அப்படின்னா, பஞ்சபூதங்களிலிருந்து உருவானது தான் நவகிரகங்களுமே தவிர நவகிரகங்களிலிருந்து பஞ்சபூதம் உருவாகலை. அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எனக்கு வடக்கு பார்த்து தான் தலைவாசல், தெற்கு பார்த்து தான் தலைவாசல்னா, நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஜோதிடர்களை பார்த்து எனக்கு வடக்கு பார்த்து ஃப்ளாட்டு யோகம் அப்படின்னா, முதல்ல ஒரு வடக்கு பார்த்து ஃப்ளாட்டு சொல்கிறாங்கன்னா திசை காட்டும் கருவியோட செட்டோட போங்க. இல்லை நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு போங்க, ஜோதிட நிபுணர்கள் கூட்டிகிட்டு போங்க, இல்லை டைரக்ஷன் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க. அதை போய் வச்சு பாருங்கள். வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு சரியாக வடக்கு பார்த்து 90 டிகிரிக்கு இருக்கா வாங்குங்க. அல்லது ஈசானிய மூலை பார்த்துருக்குதா வாங்குங்க. வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை
ஒரு 10 டிகிரிக்கு கீழே 8, 7, 6 டிகிரி இருந்தாலும் வாங்குங்க. அந்த இடத்துல வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம். நீங்கள் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு 11 டிகிரிக்கு மேலே எந்த மூலை போயிட்டாலுமே அது சிறப்பான பலனை கொடுக்காது. இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையை பார்க்குற மாதிரி ஒரு இடத்த இருந்துருச்சு அப்படின்னா அதில் தெற்கு பார்த்து வீடு கட்டிட்டானா இன்றைக்கி எழுதி வச்சுக்கலாம், அவன் போதக்காரனாக ஆயிடுவான். தண்ணி போடுறதுக்கு மிகப்பெரிய அடிமையாகிடுவான். சீட்டாட்டத்துக்கு போவான், எல்லா வேலையும் பண்ணுவான். அவனுக்கு பேர் சொல்லலாம், சகலகலா வல்லவன்னு சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் சகலகலா வல்லவன்னா உள்ள எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம். சகல கலைகளையும் அறிந்தவன் ராகு. இதே வந்து மேற்கு பார்த்த ஒரு வீடு, அதுவும் தென்மேற்கு மூலை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சகலகலா வல்லவன் தான். அப்போ நீங்கள் இனிமேல் வந்து தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா திசை அறிந்து தான் வீடு கட்டணுமே தவிர நீங்கள் ஜாதகத்தை அறிஞ்சோ வேறு மாதிரி வீடு கேட்டவே கூடாது. அப்போ கிழக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அதனுடைய உச்சப்பகுதிகளுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லை சரியாக 90 டிகிரிக்காக இருந்தால் வாங்கிக்கலாம். அப்போ மற்ற மாதிரி கிழக்கு பார்த்ததுக்கு வந்து அக்னி மூலையை 11 டிகிரிக்கு மேல் பார்த்தோ, வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை 11 டிகிரிக்கு மேல் பார்த்தோ, மேற்கு பார்த்ததுக்கு வந்து 11 டிகிரி வாயு மூலையவோ அல்லது தென்மேற்கு மூலையவோ, அதே மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு 11 டிகிரி அக்னி மூலையவோ அடுத்தது நிறுதி மூலையோ இப்படியெல்லாம் பார்த்துட்டா அதற்கு தகுந்தாறு போல் நீங்கள் வீடு கட்டினா மட்டும்தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைய முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் அடையவே முடியாது. ஏன் அப்படின்னா உட்கார்ற இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும். நீங்கள் உட்கார்ற அந்த பேஸ் மட்டமே சரியில்லைன்ட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாஸ்துக்கு உண்டான வாஸ்து தேவனே வந்து டேப்பு பிடிச்சி உங்கள் வீட்டில் அளந்து கல் வச்சு கொடுத்தா கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதுதான் என்னுடைய லாஜிக்கு. என் அனுபவத்தில் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறேன். இதை வந்து தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கங்க. என்னுடைய கருத்துக்கு முரண்பட்டு இருக்கிறவங்க உங்களோட பாணியில் பயணிங்க. எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு இந்த ஸ்ரீ பானு ஜோதிட ஆராய்ச்சி மையம் ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அழகான ஒரு மாநாடு, இந்த மாநாடு வந்து சீரும் சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது.